அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பெற்றோர்களுடைய நம் பிள்ளைகள் நல்லபடியாக வாழ வேண்டும். அவர்கள் நம்மளுடைய பேச்சை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். சாலிகான பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தொழுகையாளியாக இருக்க வேண்டும். இம்மை மறுமைக்கான நல்ல அமல்களை செய்பவர்களாக இருக்க வேண்டும். நமக்காக துவா செய்பவர்களாகவும், நாம் இறந்த பிற்பாடி நமக்காக துவா செய்பவர்களாகவும், நாம் விட்டு சென்ற நல்ல அமல்களை அவர்கள் திரும்பவும் தொடர்ந்து செய்பவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று எல்லா பெற்றோருடைய கனவும் அதுதான், துவாவும் அதுதான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எத்தனை சோதனை வந்தாலும் அவர் தன்னுடைய சந்ததிகளுக்காக அதிகமாக துவா கேட்டார். என் வரும் சந்ததிகள் அனைவரும் நல்லவர்களாக சாலிகானவர்களாக இருக்க வேண்டும் என்று துவா கேட்டார். அந்த துவாவானது குர்ஆனில் பதிவாக உள்ளது. சூர கஹாஃபில் அந்த துவா இருக்கிறது. அந்த துவாவை நாமும் படித்தால் அல்லாஹு தாலா நம் பிள்ளைகளையும் சாலிகான பிள்ளைகளாக நம் சொல் பேச்சை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கும் பிள்ளைகளாகவும், நாம் இறந்த பிற்பாடியும் நல்ல அமல்களை, நாம் விட்டு சென்ற நல்ல அமல்களை தொடர்ச்சியாக செய்பவர்களாகவும், நமக்காக துவா கேட்கும் பிள்ளைகளாகவும் அவர்கள் இருப்பார்கள் இன்ஷா அல்லாஹ். அந்த துவாவானது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வ அஸ்லிஹ் லீ ஃபீ ஸுர்ரியதி இன்னி துபுத்து இலைக்க வ இன்னி மினல் முஸ்லிமீன். யா அல்லாஹ், என் சந்ததியரை எனக்காக நல்லவர்களாக ஆக்கிவிடு. யா அல்லாஹ், நான் உன்னிடமே தௌபா செய்கிறேன். நான் முஸ்லிம்களில் ஒருவன். எனக்காக நல்லவர்களாக ஆக்கிவிடு யா அல்லாஹ் என்று இந்த துவாவை கேட்க வேண்டும். இந்த துவாவினால் அல்லாஹு தாலா நம் பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக மாற்றி விடுவான். நமக்கு கிடைக்கும் பிள்ளைகளும் சாலிகான பிள்ளைகளாக நமக்கு கிடைப்பார்கள். ஆமீன். இந்த துவாவை நீங்கள் எல்லா தொழுகையிலும், ஃபர்ல் தொழுகையின் சமயம் நீங்கள் ஃபர்ல் தொழுகை முடித்த பிற்பாடி 3 தடவை தரூத ஷரீஃப் படியுங்கள். அதற்கு பிற்பாடி இந்த துவாவை படித்துவிட்டு திரும்பவும் தரூத ஷரீஃபை படியுங்கள். இந்த துவாவை 11 முறை நீங்கள் படியுங்கள். உங்கள் பெண்ணோ பையனோ யார் பிள்ளைகள் இருக்கிறார்களோ அவர்களுடைய பெயரை மனதில் நியத் வைத்துக்கொண்டு, யா அல்லாஹ், என் பிள்ளைகளை நல்லவர்களாக ஆக்கிவிடு யா அல்லாஹ், சாலிகான பிள்ளைகளாக ஆக்கிவிடு யா அல்லாஹ் என்று நீங்கள் துவா கேட்க வேண்டும். நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹதீஸில் சஹி முஸ்லிமில் 1631வது பதிவாகியுள்ளது. நாம் இறந்த பிற்பாடி நம்முடன் வரும் 3 அமல்கள். அதில் ஒன்று சாலிகான பிள்ளைகள், நல்ல பிள்ளைகள், நமக்காக துவா கேட்கும் பிள்ளைகள், நல்ல காரியங்களை தொடர்ச்சியாக செய்யும் பிள்ளைகள் என்று பதிவாகியுள்ளது. அதனால் இந்த துவாவை நாம் அதிகமாக கேட்போம். அல்லாஹு தாலா நமக்கும் சாலிகான பிள்ளைகளை கொடுப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.